வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட உன்னத மனிதர்களை பற்றி பார்க்கலாம். நம்முடைய வேதாகமத்தில் பல தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தாதி கர்த்தரே ஒரு மனிதனை பார்த்து, நீ என் நண்பன், நீ என் இருதயத்திற்கு நெருக்கமானவன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்று நாம் கர்த்தரால் நேரடியாக பாராட்டப்பட்ட 4 உன்னத மனிதர்களை பற்றியும் அவர்களை பற்றி வேதம் சொல்லும் ரகசியங்களையும் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆபிரகாம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டவன். முதலில் நாம் பார்ப்பது விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். பல இடங்களில் தேவன் மனிதர்களை தனது ஊழியக்காரர்கள் என்றுதான் அழைப்பார். ஆனால் ஏசாயா 41:8 கர்த்தர் சொல்லும்போது, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்கிறார். ஒரு நண்பனிடம் எதையும் மறைக்க மாட்டோம் அல்லவா? அதே போலவே சோதோம் கொமராவை அழிக்க செல்லும் முன் ஆதியாகமம் 18:17 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று தேவன் கேட்கிறார். விசுவாசத்தால் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு அழகான நட்பு மலர முடியும் என்பதற்கு ஆபிரகாமே சாட்சி. இரண்டாவதாக தாவீது. தாவீது என்பவன் இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்பட்டான். தாவீது ஒரு அரசன் என்பதையும் தாண்டி தாவீதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அப்போஸ்தலர் 13:22 தேவன் இவ்வாறு கூறுகிறார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். தாவீது தவறு செய்யாதவர் அல்ல, ஆனால் தவறு என்று தெரிந்தவுடன் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடம் திரும்புபவர். கர்த்தரின் இதயம் எதை விரும்புகிறதோ அதையே என் இருதயம் விரும்புகிறது என்று வாழ்ந்தவர். உங்கள் இதயம் கர்த்தரின் விருப்பத்தோடு ஒத்து போகிறதா? சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக மோசே. மோசே என்பவன் எங்கும் உண்மையுள்ளவன். மூன்றாவதாக மோசே. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய மகா பெரிய தலைவர். அவர் செய்த அற்புதங்களை விட அவருடைய குணத்திற்கு தேவன் கொடுத்த சான்றிதழ் மிகவும் பெரியது. என்னாகமம் 12:7 கர்த்தர் சொல்கிறார், அவன் என் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன். கோடிக்கணக்கான மக்கள் நடுவில் மோசேயை மட்டும் தேவன் உண்மையுள்ளவன் என்று பிரித்து அடையாளப்படுத்துகிறார். பொறுப்பு கொடுக்கப்படும் போது மட்டுமல்ல, தனிமையில் இருக்கும் போதும் தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்களையே தேவன் தேடுகிறார். நான்காவதாக தானியேல். அவன் மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன். தானியேல் சிறைப்பட்டு போன ஒரு தேசத்தில் வாழ்ந்தாலும் தன் கர்த்தரை துதிக்க தவறாதவர். தானியேல் 10:11 தேவதூதன் மூலமாக தேவன் சொல்லும் வார்த்தை, மிகவும் பிரியமான புருஷனாகிய தானியேலே. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது பரலோகம் நம்ம பேர் சொல்லி அழைக்கும். உலகத்தின் அதிகாரங்களுக்கு அஞ்சாமல் பரலோகத்தின் நீதிக்கு கட்டுப்பட்ட தானியேல் கர்த்தரின் செல்ல பிள்ளையானார். ஆபிரகாமை போல விசுவாசம், தாவீதை போல தேவனுடைய சித்தம், மோசையை போல உண்மை, தானியேலை போல பிரியம், இந்த 4 பண்புகளும் நம் வாழ்விலும் இருந்தால் தேவன் நம்மையும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்றதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட 4 நபர்களை பற்றி நாங்கள் படித்தோம், விசுவாசித்தோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமானவராக, உமக்கு ஏற்ற, உம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல நபராக, எங்கும் உண்மையுள்ளவனாக ஆண்டவரே இருக்கவும், ஆண்டவரே தகப்பனே ஆபிரகாமை போல ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு சிநேகிதினியாக இருக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை உமக்கே செலுத்தி ரட்சகர மீட்பு ராஜருமான இயேசுவின் வல்லமைக்கு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.